ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எண்டோமெட்ரியோசிஸ் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் ஸ்கார் எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன? இந்த கொஸ்டின் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. இத பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன? நம்ம எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து போய் ஓவரியில டெபாசிட் ஆறது தான் எண்டோமெட்ரியோசிஸ். இதே லைனிங் வந்து நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து சிசேரியன் செக்ஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கார்ல அந்த சூச்சர் சைட்ல போய் டெபாசிட் ஆச்சுன்னா அதுதான் ஸ்கார் எண்டோமெட்ரியோசிஸ். இது டெபாசிட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தடவை பீரியட்ஸ் வரும்போதும் இந்த இடத்துலையும் இந்த லைனிங் இருக்கிறதுனால ப்ளீட் ஆகும். ஸோ அப்போ அது ப்ளீட் ஆகி ஒரு சின்னதாக கட்டி மாதிரி ஒரு இர்ரெகுலர் கட்டி மாதிரி மாறிடும். அந்த இடத்துல வந்து சிவியர் பெயின் இருக்கும். தொட்டாலே உங்களுக்கு வலிக்கும். ஒரு எப்பவுமே ஒரு ஒரு டல் ஏக்கிங் பெயின் அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். இல்லை முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த பெயின் உங்கள் பீரியட்ஸோட கோரிலேட் ஆகுதா, அதாவது இந்த பெயின் சைக்கிளிக்கலாக இருக்கா. சைக்கிளிக்கலாக இருந்துச்சுன்னா ரெட் ஃப்ளாக் கண்டிப்பாக அது ஸ்கார் எண்டோமெட்ரியோசிஸ். ஸோ இது வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணணும். அல்ட்ராசவுண்ட்லேயே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் முக்கால்வாசி நேரம் வந்து என்ன ஆகும்னா இது வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இந்த இடத்துல கட்டி இருக்கு, அந்த இடத்துல பெயின் இருக்கு, அதாவது உங்கள் சிசேரியன் செக்ஷன் சூச்சர் சைட்டில் இது ரெண்டும் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல அப்போ கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கும்போது நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். இதை நம்ம அல்ட்ராசவுண்டில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் இல்லைன்னா சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. தேங்க்யூ.